ராமேஸ்வரத்திலிருந்து 1966ஆம் ஆண்டுக்கு முன்பு கடத்தப்பட்ட கந்தர்வ கிருஷ்ணா சிலை அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 56 ஆண்டுகளுக்கு பிறகு காணாமல் போன சிலை கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் உள்ள ஏகாந்த ராமசாமி கோவிலில் இருந்து கடந்த 1966ஆம் ஆண்டு நடனமாடும் கிருஷ்ணர் சிலை உட்பட சில சிலைகள் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இது குறித்து கடந்த மாதம் 23ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் வெட்டுடையார் கோவில் செயல் அலுவலர் நாராயணி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தங்கச்சிமடம் கிராமத்தில் ஊர் பெரியவர்களிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஏகாந்தநாதர் ராமசாமி கோவிலில் சிலைகள் திருடப்படுவதற்கு முன் பூஜையில் செய்து வந்த கோவில் பொறுப்பாளர் நாராயணி மற்றும் கோவில் பூசாரி பத்ரிநாத் ஆகியோரின் வாக்குமூலங்களையும் பெற்றனர். சிலைகளின் புகைப்படங்கள் கோவில் நிர்வாகத்திடம் இல்லாத நிலையில் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் உதவியுடன் புகைப்படங்களையும் பெற்றனர். அதில் அந்த கோவிலில் 1958ஆம் ஆண்டு 12 உலோகச் சிலைகள் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் 2012ஆம் ஆண்டு கோவில் பூசாரி மூலமாக 6 உலோக சிலைகள் மட்டுமே இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதன் மூலமாக மொத்தம் 6 சிலைகள் திருடப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. காணாமல் போன சிலைகளை பட்டியல் எடுத்த போது கந்தர்வ கிருஷ்ணா என்கிற நடனமாடக்கூடிய கிருஷ்ணர் சிலை, 2 விஷ்ணு சிலைகள், ஸ்ரீதேவி சிலை மற்றும் 2 பூதேவி சிலைகள் திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சிலைகள் திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தி விற்பனை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அருங்காட்சியகங்களின் இணையதள பக்கத்தில் ஆய்வு செய்தனர். ஆய்வில் கந்தர்வ கிருஷ்ணா என்கிற நடனமாடும் கிருஷ்ணர் சிலை புகைப்படம் அமெரிக்காவில் உள்ள இந்தியானா போலீஸில் கலை அருங்காட்சியகத்தின் இணையதளத்தில் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த புகைப்படத்தையும் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட்டில் பெற்ற புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தபோது 2 சிலைகளும் ஒன்று என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த சிலையை மீட்டு தமிழகம் கொண்டு வருவதற்கான உரிமை கோரும் ஆவணங்களை தயார் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருடப்பட்ட மீதமுள்ள 5 சிலைகளும் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்படும் என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.